ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவரையிலும் 1 100 ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்றதை விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் எல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அதை தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது. மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேர்
பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும். அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போ பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்றோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அது தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அது தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அது தவிர பார்த்தேன்னா இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அது தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அது தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தீங்களேனா இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அதை தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள்.
அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தலையானால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தலையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேதுவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்னென்ன, என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேனல், என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இதுவரெல்லாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறார். பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். இந்த அவள் வந்து 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேதுவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி பார்த்தா இவ்வளவு நாளாக ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருந்தார். தூக்கத்தை அடியோடு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களுடைய மன அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தேனால் எல்லா விஷயத்திலையும் செலவுகள் அதிகம், தேவையற்ற செலவுகள் அதிகம், விரக்திகள் கொஞ்சம் அதிகம். இப்போ வந்து இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களோட வாழ்வில் கொடுக்க போகிறது. ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரார். கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்த கேது 5ஆம் இடத்துல வரார். 6ஆம் இடத்துல உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்தவர் வந்து உடல்நிலையில் பாதிப்பை கொடுத்திருந்தார். இந்த அதாவது என்ன நோயின்னே தெரியாத அளவுக்கு கொடுத்திருந்தார். இப்போ வந்து அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சிம்மம், அந்த இடத்துக்கு வரார். ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வரார். சரி, இந்த 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது வந்து நிச்சயமாக அமரும். அதுவும் ராகுவே போய் உட்கார்ந்துருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த 1.5 வருஷ காலத்தில் பார்த்தேடையானால் ராகு சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். 2 துர்கிரகங்கள் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபோகுலி ஸ்தானத்தில், அந்த மறைந்த இடம் ஆபோகுலி ஸ்தானம், பணவரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 துர்கிரகங்கள் இருக்கிறது மிகவும் ஏற்றம். பொதுவாகவே இந்த துர்கிரகங்கள்லாம், அந்த சனி, ராகு இந்த மாதிரியான துர்கிரகங்கள் 11ஆம் இடமெல்லாம் இருந்ததுன்னா 3, 6, 11 இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு எப்பவும் பஞ்சம் இருக்காது. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், பிணக்கு இருக்காது. பண வரவும் பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் அந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள், கருப்பு சம்பந்த மறைந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குரூடு, பெட்ரோல், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர கம்யூனிகேஷன் தொழில், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காளே ஆனால் அவளுக்கு பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவின் மூலியமாக ராகுவின் தொழில்னு சொல்லக்கூடியது இந்த சவுண்ட் மைக்ரேஷன், 2G 3G இந்த மாதிரியான விஷயங்கள், சவுண்ட் மைக்ரேஷன், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவிற்கு உண்டான, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பார்கள். புதுசாக ஒரு 2-3 ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். ஏன்னா கலைத்துறையில் சின்ன திரை, பெரிய திரை, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா ராகு 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயம் வெளிநாடு டிராவல் ஒரு தூரம் போயிட்டு வருவீங்க. அதாவது வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம். எல்லாம் திடீர்னு பணம் குவிய ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கு பாட்டுக்கு பணம் குமிஞ்சிட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய தந்தைக்கு ஒரு சின்ன மனசு, அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா குருவும் வந்து இப்போ அதாவது குரு வந்து 11/5/2025 மாறி அவரே 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் வந்து தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் கிடைச்சிரும் அதுக்குள்ள. ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குழந்தை பிராப்திக்கு பிரச்சனையை கொடுப்பார். இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தே தீர்வார். ஏன்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கார். கேதுவை சனி வேற பார்க்கிறார் மூல திரிகோண வீட்டில் இருந்து. அதனால் இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தை சுருக்கக்கூடிய அந்த காரகத்துவத்தை சுருக்கிடுவார். அவர் 5ஆம் இடத்தினுடைய விஷயத்தை சுருக்குவார். அதாவது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து வாரிசுகள் வர்றது, இதெல்லாத்தையும் வந்து சற்று பின்னடைவு செய்வார். உங்களுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பொண்ணு கல்யாணமாகி போகும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுடைய முயற்சியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து கேது பார்க்கிறார். 7ஆம் இடத்தை, அதாவது துலாத்தை பார்க்கிறார். துலாத்தை கேது பார்க்கறது மூலியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் இந்த ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருக்காலச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்காலச்சேரியில் போயிட்டு அங்கே ராகு கேத்துவின் தோஷங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அது தவிர எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க. பண்ணுறதன் மூலியமாக ராகு கேத்துவினுடைய இந்த கோச்சார மாற்றம் உங்களுக்கு பெரிய ஏற்புடையதாக இருக்கும். அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரம் நல்லபடியாக
இந்த காலகட்டத்தில் இருக்குமே வேணுமே ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ரொம்பவும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய, அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேனால் பண வரவு எல்லா விஷயத்திலையும் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். மருத்துவர், அது தவிர பொறியியல் வல்லுநர்கள், இந்த கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று நிதானம் தேவை. இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரி வராது. அது தவிர பார்த்தேனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் 95 விழுக்காடு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.